Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றங்கள் காரைக்குடிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து இரண்டாவது நாளாக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, தற்போது அங்குள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகராக சிவகங்கையானது செயல்பட்டு வருகிறது. இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதே பகுதியில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றமானது செயல்பட்டு வருகிறது. இங்கு மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம், மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நீதிமன்றம், மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உள்ளிட்ட போக்குவரத்து நீதிமன்றம் உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றமானது செயல்பட்டு வருகிறது. அதாவது மாவட்டத்தின் மைய பகுதியில் சிவகங்கை அமைந்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக இங்கேயே அனைத்து தலைமை அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து செல்வதற்கு ஏதுவாகவும் வசதிகள் இருப்பதன் காரணமாகவே மாவட்டத்தின் தலைநகராகவும் அப்போது இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைநகராக அறிவித்தார் சிவகங்கை. இந்நிலையில் தற்சமயம் இங்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமே தற்சமயம் செயல்பட்டு வருகிறது. அதாவது பெரிய நிறுவனமாக அலுவலகங்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டால் மாவட்டத்தில் முக்கியமான அலுவலகங்களாக செயல்படக்கூடிய மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை இங்கிருந்து காரைக்குடிக்கு மாற்றப்பட்டது. அதே போல இதனை அடுத்து தற்சமயம் இங்கு வர வேண்டிய விவசாய கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி இரண்டுமே மாவட்டத்தின் தலைநகராக சிவகங்கைக்கு வராமல் காரைக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு காரணமாக அப்போது இருந்த மத்திய அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது இந்த சிவகங்கை வரக்கூடிய சட்டக்கல்லூரி மற்றும் வேளாண் கல்லூரியை மாற்றியதாக கூட ஒரு குற்றச்சாட்டானது அச்சமயம் எழுந்தது. இது சம்பந்தமாக பொதுமக்கள், சிவகங்கை நகர் மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் கையில் எடுத்து தொடர்ச்சியாக நடத்தி வந்தனர். இருந்த போதிலும் கல்லூரி இரண்டுமே காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் தற்சமயம் மாவட்ட நீதிமன்றத்தில் செயல்படக்கூடிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை அதாவது சட்டக்கல்லூரி காரைக்குடி பகுதியில் செயல்படுவதன் காரணமாக அங்கு அந்த பயிலக்கூடிய மாணவர்கள் பயிற்சி பெற ஏதுவாக இங்குள்ள மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை காரைக்குடி பகுதிக்கு மாற்றுவதாக ஒரு தகவலானது அண்மையில் வெளியானது. இதனை கண்டித்து தற்சமயம் சிவகங்கை பகுதி மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், இளையாங்குடி, மானாமரை உள்ளிட்ட பகுதியில் செயல்படக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நீதிமன்றத்தை புறக்கணித்ததுடன் இது நகரின் முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்று அரண்மனை வாசல் எனக்கூடிய பகுதியில் போராட்டத்தை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளான இன்று வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றங்கள் மாற்றுவதை எதிர்ப்பு தெரிவித்து அரண்மனை வாசல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்றிணைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சிவகங்கையில் சேர்ந்த பாஜக மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட முக்கிய கட்சி பிரமுகர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தற்சமயம் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். எனவே இந்த மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து எடுக்காமல் புதிதாக நீதிமன்றங்கள் காரைக்குடிக்கு கொண்டு வருவதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றும், ஆனால் இங்குள்ள நீதிமன்றங்களை அங்கு அப்பகுதிக்கு மாற்றக்கூடாது எனவும் கூறி இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நீதித்துறையே முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதால் அதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.